நான் ஒரு மீம் பார்த்தேன். பிரகாஷ் சார் சொல்றாரு, ஒரு சீமானாவது மாடுகள் மாநாடு போட்டது, உலகத்திலே காலிச்சார்கள் மாநாடு போட்டது திமுக தான். நாங்கள் கட்டுக்கோப்பாக நடத்தணும், பார்த்தீங்களா இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மாநாடு நடத்தி சக்ஸஸாக முடிச்சிட்டோம் அப்படின்றாங்களே. மாநாடை விஞ்ஞான மாநாடு கூட சொல்லலாம். ஆய்வுக்கூடங்களில் செய்துக்கிட்டு இருந்த குளோனிங்கே இவங்க மாநாட்டுடைய ஃபோட்டோவில் செஞ்சுருக்காங்க. இது பேர் டிஜிட்டல் குளோனிங். இந்த எந்திரன் படத்தெல்லாம் பண்ணுவாங்களே, அப்படி ஒரு கூட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்குவாங்களே, அப்படி ஸ்டாம்பு மாதிரி சங் சங் சக் ஒன்று போட்டு. பாதுகாப்பு நெறிமுறையே இல்லைங்க. டாடா ஏஸ் என்பது சரக்கு பொருட்களை ஏற்று செல்லக்கூடிய சிறிய ரக வாகனம். எங்கள் ஏழை பாட்டிமார்களையும் தாத்தாமார்களையும் அதில் ஏற்றி டெம்போ வச்சு ஆள் கடத்தல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெறிமுறையிலேயே வரல. தாத்தா எழுந்து போய் அந்த நடுவில் போட்ட ரேம்பில் போய் சிறுநீர் கழித்தாரு. அப்புறம் ஒரு தாத்தா எழுந்து போய் பின்னாடி வந்து அந்த உள்ளாடைகளோட வந்து செய்தியாளர் பின்னாடி வந்து நின்னாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாருங்க, திரும்ப திரும்ப நீங்கள் தான் கோத்து விட்றீங்க. அது பார்க்கும்போது இது போன்ற காட்சிகள் நாங்கள் பார்க்கல. எவ்வளோ வந்திருக்கு சோசியல் மீடியாவில், எல்லாம் எடுத்துப்பாங்க. முதல்வர் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து பேசியிருக்காரு. இவர் வந்து கோடு போட சொன்னால் ரோடே போட்டுருவார், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு எடுத்து பேசினார். ஆனால் இன்னைக்கு இணையத்தில் வந்து செந்தில் பாலாஜியை கடந்த காலத்தில் இவரை பற்றி பேசுனதும் இவர் அவரை பற்றி பேசுனதெல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. தான் கோடு போடலாம், ரோடு போடலாம், அப்புறம் ஒரு மேலே கேஸு போடலாம். ஆனால் திரும்ப கடைசி வரைக்கும் அவரை மந்திரி ஆக்கவே முடியல. பார்த்தீங்களா, அவரை மந்திரி பதவியிலேருந்து உயர்நீதிமன்றம் கண்டித்து, உனக்கு ஜாமீன் வேணுமா மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டு மந்திரி சபையிலேருந்து அவர் விலக்கப்பட்டு, அமைச்சரவையில் இல்லாத அமைச்சராக கூட அவர் தொடர்ந்து விடக்கூடாது என்று வலியுறுத்தி ஒரு முடிவுக்கு வாங்க. சின்னவர்னா இப்போ நான் யார் எடுத்துக்கிறது? தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நடிகர் அப்படின்னு மாசு சொன்னார். அவர் சின்னவரா? இல்லை கோடு போட சொன்னால் ரோடு போடுவார், கேஸு போடுவார், ஜாமீன் போடுவார், முதலமைச்சரால் பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சின்னவரா? இல்லை அவருடைய தம்பி சின்னவரா? யார் சின்னவர்னு உறுதியாக ஒரு முடிவுக்கு வாங்க. வெளிநாட்டில் இருந்து முதலீடா? வெளிநாட்டில் முதலீடா? வெளிநாட்டில் இருந்து முதலீடுனா அது இந்த தமிழ் மண்ணுக்கு நலம் பயக்கும். வெளிநாட்டில் முதலீடுனா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான் நலம் பயக்கும். கரப்ஷன், கமிஷன் தலைவிரித்து ஆடுவதால மக்களை குறித்து மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை கிஞ்சித்தும் அவர்களுக்கு இல்லை. அதனாலதான் சென்னை சார்ந்த அந்த 256 அறிவிப்புகள் இனி செயல்படுத்தவே முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே ஒரு சின்ன செய்தியா போறாங்க. இதுதாங்க தலைப்பு செய்தி. விஜய் சாரை பார்க்கணும்னு வராங்க. தாய்மார்கள் இருமரங்களில் நிற்கிறாங்க. இந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள்னு மத சாதி வேறுபாடு இல்லாம ஒரு யூனிவர்சல் கரிஷ்மாவோட விஜயீர்ப்பு விசையில நிற்கிறாங்க. அங்க எங்கேயாவது இதை போன்ற ஒரு விஷயத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? வாழைத்தரல் இழுத்துட்டு போயிருக்கிறாங்களா? ஆனா என்ன சொல்லுவீங்க, நீங்க அரசியல் மயப்படத்துல இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க, விசில் எடுத்தாங்க குஞ்சு, விதவிதமான வார்த்தைகள், பட்டங்கள். நான் என்ன கேட்கிறேன், நீ தானே அரசாண்ட, எங்களால நீ பொலிட்டிசைஸ் பண்ணியா? 30 ஆண்டுகளாக விஎம்ஐ விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு சக்தி இந்த மண்ணில் வேலை பார்த்துருக்கு. கேரளாவில் ரத்தம் தேவைப்பட்டா தமிழ்நாட்டில் இருந்து பைக்கில் பறந்து ரத்தம் கொடுத்து வந்த என் கண்மணிகள் இருக்காங்க டிவிக்கில், விஎம்ஐயில். எல்லாரும் குடிப்பகத்தை பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, அதுக்கு ஆலைகள் நடத்தும் பொழுது படிப்பகம் நடத்துறவங்க எங்களுடைய தம்பிங்க. தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊரு, வீட்டுக்கு வீடு, விஜய் விஜய் விஜய். இங்க விஜய் நான் விஜய் தான் இனிமே பாலிடிக்ஸ். ரெட்ஸ்டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் வந்திருக்கார். அவரிடம் பல்வேறு அரசியல் குறித்து கேட்டுப்படலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் நலமறியாவல். நேற்று கரூரில் திமுகவுடைய முப்பெரும் விழா நடந்தது. அதில் பல்வேறு அரசியல்லாம் குறித்து பேசியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஒரு மீம் பார்த்தேன். பிரகாஷ் சார் சொல்கிறாரு, ஒரு சீமானாவது மாடுகள் மாநாடு போட்டது, உலகத்திலே காலிச்சார்கள் மாநாடு போட்டது திமுக தான். இதுக்கு முப்பெரும் விழான்னு பேர் வச்சு அண்ணன் மாண்புமிகு முதல் முறை முதல்வர் மு க ஸ்டாலின் ஸ்டைலில் சொல்லணும்னா எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியது தான். அவங்களால என்ன பண்ண முடியுமோ ட்ரை பண்ணியிருக்காங்க, பாவம். இல்லை, இணையத்திலலாம் இன்னைக்கு ஆக்ரோஷமாக பேசினாரு. அடுத்த முறை திமுக தான் வரப்போகுது, நாங்கள் கட்டுக்கோப்பாக நடத்தணும், பார்த்தீங்களா இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே மாநாடு நடத்தி சக்ஸஸாக முடிச்சிட்டோம் அப்படின்றாங்களே. மாநாடை விஞ்ஞான மாநாடு கூட சொல்லலாம். ஏன்னா ஆய்வுக்கூடங்களில் செய்துக்கிட்டு இருந்த குளோனிங்கே இவங்க மாநாட்டுடைய ஃபோட்டோவில் செஞ்சுருக்காங்க. இது பேர் டிஜிட்டல் குளோனிங். காலி சேர்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த எந்திரன் படத்தெல்லாம் பண்ணுவாங்களே, அப்படி ஒரு கூட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்குவாங்களே, அப்படி ஸ்டாம்பு மாதிரி சங் சங் சக் அப்படின்னு போட்டு அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த முப்பெரும் விழா வந்து வழக்கமான திமுக முப்பெரும் விழாக்களை பார்த்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் தெரியும், இது ஒரு குளோனிங் விழா, இது காலி சேர் விழா. அவங்களால பாவம் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது, பண்ணியிருக்கிறாங்க பாவம். இல்லை, இன்னொன்று நம்ம நேற்றே குறிப்பிட்டிருந்தோம். என்னன்னாக்கா
மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பல்வேறு கட்டுப்பாடுகள் போடுறாங்க. ஆனால் திமுக மட்டும் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. டாடா ஏசி, டிராக்டரு, இந்த 4 சக்கர வாகனங்கள் இப்படிலாம் மக்களை கொத்து கொத்தா ஏற்றிட்டு போகிறாங்களே, இதுக்கு கட்டுப்பாடுலாம் கிடையாதா? பாதுகாப்பு நெறிமுறையே இல்லைங்க. ம் டாடா ஏஸ் என்பது சரக்கு பொருட்களை ஏற்று செல்லக்கூடிய சிறிய ரக வாகனம். எங்க ஏழை பாட்டிமார்களையும் தாத்தாமார்களையும் அதில் ஏற்றி டெம்போ வச்சு ஆள் கடத்தல் பண்ணியிருக்காங்க அவங்க. இது வந்து நெறிமுறையிலேயே வரல. ஆள் கடத்தலா? ஆமாங்க. ஆ டெம்போல வச்சு கூட்டு வரத வேற எப்படி சொல்லுவீங்க தோழர்? ஆ வேற எப்படி சொல்லுவீங்க? அவங்க என்ன இன்ப சுற்றுலா போனாங்களா ஜெர்மனிக்கு? இல்லை, ஒரு அழைப்பின் பேரில் வயதானவர்கள் முடியாதவர்களை வாகனத்தில் அழைத்துட்டு வரலாம். எந்த அழைப்பின் பேர்ல வந்தாங்க? அப்புறம் ஒரு தாத்தா எந்திச்சு போய் அந்த நடுவுல போட்ட ரேம்ப்ல போய் சிறுநீர் கழித்தாரு. அப்புறம் ஒரு தாத்தா எந்திச்சு போய் பின்னாடி வந்து அந்த உள்ளாடைகளோட வந்து செய்தியாளர் பின்னாடி வந்து நின்னாரு. இதெல்லாம் வந்து நீங்க வந்து பாருங்க, திரும்ப திரும்ப நீங்க தான் கோத்து விடுறீங்க. அது இல்லை, பார்க்கும்போது இது போன்ற காட்சிகள் நாங்கள் பார்க்கல, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ வந்திருக்கு சோஷியல் மீடியால, எல்லாம் எடுத்து பாருங்க. ம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து முன்னாடிலாம் அது இருந்தது. அது அறிவார்ந்த தமிழ் சமூகத்துல முதியோர் கல்வி அந்த மாதிரிலாம் இருந்தது. ம் அதன் பிறகு இத்தனை பேரை வந்து அவங்க வந்து ஒரு மாசு காட்டும் முயற்சி பண்ணுவாங்க. எல்லா கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. ம் அந்த முயற்சியின் ஒரு ஒரு முன்னேற்பாடாக அவர்கள் வந்து இது மாதிரி காசு கொடுத்து ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல் ஆடியன்ஸ் வந்து தமிழ் பொலிட்டிக்கல் டயாஸ்போரால வந்து ரொம்ப காமன் தான். அப்படி வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோட முயற்சி தான் முழு பலன் அளித்ததா? இல்லை. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு செஞ்சு விட்டானுங்க. ஆனால் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் நேற்று பேசும்போது முதல்வர் செந்தில் பாலாஜியை புகழ்ந்து பேசியிருக்கார். இவர் வந்து கோடு போட சொன்னால் ரோடே போட்டுருவார், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அப்படின்னு நேற்று பேசினார். ஆனால் இன்னைக்கு இணையத்தில் வந்து செந்தில் பாலாஜியை கடந்த காலத்தில் இவரை பற்றி பேசுனதும் இவர் அவரை பற்றி பேசுனதெல்லாம் உலா வந்துக்கிட்டு இருக்கே. அதான் கோடு போடலாம், ரோடு போடலாம், அப்புறம் ஒரு மேலே கேஸு போடலாம், ஜாமீன் போடலாம். ஆனால் திரும்ப கடைசி வரைக்கும் அவரை மந்திரி ஆக்கவே முடியல. பார்த்தீங்களா? அவரை மந்திரி பதவியிலேருந்து உயர்நீதிமன்றம் கண்டித்து உனக்கு ஜாமீன் வேணுமா மந்திரி பதவி வேணுமான்னு கேட்டு மந்திரி சபையிலேருந்து அவர் விலக்கப்பட்டு அமைச்சரவையில் இல்லாத அமைச்சராக கூட அவர் தொடர்ந்து விடக்கூடாது என்று வலியுறுத்தி அப்படி நீக்கம் செய்யப்பட்ட ஒருத்தர். அவர் பல பத்திரிகையாளர்களே சொன்னாங்க, அவர் வந்து ரொம்ப அப்படி பிரைட்டாலாம் நேற்று ஒன்றும் இல்லை. பட் அவருக்கு வந்து அந்த இடத்துல கரூர் மண்ணில் வந்து ஒரு எப்பவுமே அவர் வந்து நான் கரூருடைய அறிவிக்கப்படாத மகாராஜா என்று தன்னைத்தானே நினைத்து கொண்டு அப்படி செயல்படக்கூடிய ஒருவர். சிலர் பேசுவார்கள், சிலர் எழுதுவார்கள், சிலர் செயல்படுவார்கள், சிலர் வந்து யார் எப்போது எந்த தலைமை வந்து இருக்கிறதோ அப்போது அந்த தலைமைக்கு ஒரு விசுவாசமாக இருப்பதை போல காட்டிக்கொள்வார்கள். அதில் அவர் என்ன வகைங்கிறத நம்ம அப்படியே ஓப்பனாகவே விட்டுருவோம். அந்த முயற்சி அவர் செய்திருக்கிறார். அந்த முயற்சிக்காக முதல்வர் வந்து சில வார்த்தைகளை அவரை நோக்கி வீசியிருக்கிறார். சேகர்பாபு கூட்டத்தில் போய் சேகர்பாபுவை பாராட்டுவார், மா சுப்பிரமணியம் கூட்டத்தில் போய் மா சுப்பிரமணியத்தை பாராட்டுவார், கனிமொழி அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டம் ஏற்படுத்தா கனிமொழி அவர்களை போய் பாராட்டுவார். இப்போ சேகர்பாபு கூட்டத்தில் நேரை பாராட்ட மாட்டார், நேரு கூட்டத்தில் திருச்சி சிவா பாராட்ட மாட்டார், எந்த கூட்டத்திலையும் போய் மற்ற கூட்டத்தில் கனிமொழி அவர்களை பாராட்டிடவே மாட்டார். அந்த மாதிரி அது ஒரு கணக்குங்க, அதெல்லாம் அண்டர்ஸ்டுடுங்க. அதை தொடர்ந்து நேற்று அங்கே கரூரில் உள்ள அதிகாரப்பூர்வ டிஎம்கே ஐடி விங்கில் திரு செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கை வந்து பெரிய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவரை சின்னவர்லாம் எழுதுறாங்க. ஐயோ, சின்னவர்ன்றது இங்கே உதயநிதி யாரு? இப்போ ஒரு முடிவுக்கு வாங்க. சின்னவர்னா இப்போ நான் யார் எடுத்துக்கிறது? தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நடிகர் அப்படின்னு மாசு சொன்னார், அவர் சின்னவரா? இல்லை கோடு போட சொன்னால் ரோடு போடுவார், கேஸு போடுவார், ஜாமீன் போடுவார், முதலமைச்சரால் பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சின்னவரா? இல்லை அவருடைய தம்பி சின்னவரா? யாரு சின்னவர்னு உறுதியாக ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனால் அவர் தான் நீங்கள் இணையத்தில் எழுதிட்டு இருக்காங்க, சின்னவர் அசோக் அப்படின்னு, டான் அசோக், சின்னவர் அசோக் அப்படிங்கலாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கே வந்து அவரே அது விரும்புவாரான்னு தெரில. யாரோ உள்ளடி வேலை பார்க்குறாங்க, அவர் மீது அதீத அன்பு கொண்டு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்கங்க. ஃபார் த சேக் பண்ணணும் என்பதற்காக செய்ய இப்படி காட்டிடணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை காட்டினோம்னா அது எடுபடாது. அந்த காலம் மலேறி போச்சு. 2025 முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷனே விஜய் நான் விஜய் தான். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் தான் மையப்புள்ளியாக இருந்தார். இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒபாமா ஆக்டிவாக இருந்த வரைக்கும் ஒபாமா வேண்டுமா வேண்டாமா தான் எலெக்ஷன். இப்போ ட்ரம்ப் இருக்கிறார், ட்ரம்ப் வேணுமா வேண்டாமா தான் இந்த எலெக்ஷன். தமிழ் மண்ணில் எம்ஜிஆர் தான் மையப்புள்ளியாக இருந்தார். இப்போ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் விஜய் நான் விஜய். நான் இன்னும் இப்படி சொல்லுவேன், நான் விஜய் நான் விஜய். இதுதான் ஃபார்முலா. தமிழ்நாடு மக்கள் தெளிவாக முடிவெடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்க்க போறீங்க. அதனை தொடர்ந்து முதலமைச்சர் வந்து தான் செல்லக்கூடிய இடங்கள்லாம் நான் வந்து ஒரு டெல்டா காரன் தயவு செய்துங்க. ஏன் டெல்டாக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் டெல்டாக்காரரா? விவசாய கடன் ரத்து பண்ணுவேன் நீங்கள், விவசாயிகள் சங்க தலைவர்கள்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவேன் நீங்கள். விவசாயிகள் தானே பரந்தூரில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 நாட்களாக அவர்களுக்கு நீதி தர மறுக்கிறீங்க. 17 நீர்நிலைகள் ஆற்று நீர் பாசனம்லாம் விவசாயிகள் சம்மந்தப்பட்டது, அவங்க வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சிட்டிங்க. பரந்தூருக்கு யாருமே குரல் கொடுக்கக்கூடாது, அவர்களை எல்லாம் மீது பொய் வழக்குகளை புனைகிறீங்க. நீங்கள் டெல்டாக்காரரே கிடையாது, நீங்கள் உல்டாக்காரரு.
எதிர்க்கட்சியாக இருந்தபோது விவசாய நண்பன்பீங்க, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்படின்னு மாற்றி பேசுவீங்க. இப்படி உல்டா பண்ணி பேசுவதால நீங்கள் டெல்டாக்காரன் சொல்லுவதை நீங்கள் உல்டாக்காரன். இல்லை, அண்மையில் மயிலாடுதுறையில் வந்து நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கி வச்சாரு. ம் அங்கே செல்லும் பொழுது உங்களுடைய மருமகன், இந்த மாவட்டத்துடைய மருமகன் நான் வந்திருக்கிறேன், இவ்வளோ திட்டங்கள்லாம் நான் வந்து நிறைவேற்றுன்னு பட்டியலான்ட்டு காட்டியிருக்காரு. இந்த பட்டியல் வாசிக்கிற பழைய பழசான ஃபார்முலா இருக்குல்ல, நாங்கள் இதையெல்லாம் செய்தோன்னு ஒரு பட்டியல் வாசிக்கிறாங்களே, அதை விட பெரிய ரீச் என்ன தெரியுமா? இவங்க செய்யாத பட்டியல் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கு. 500 சொச்சம் வாக்குறுதி கொடுத்தாங்களா? அந்த 500 சொச்சம் வாக்குறுதிகளில் எதெல்லாம் செய்யலை? அதான் நம்ம தலைவர் கேட்டார். மாதம் தோறும் இனிமே மின்சார கட்டணம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்ட வேணாம், 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டினா போதும்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களான்னு கேட்டார். அத்தனை பேர் சேர்ந்து என்ன சொன்னாங்க? இல்லைன்னாங்க. கேட்குதா சிஎம் சார், கேட்குதா அப்படின்னாரு பார்த்தீங்களா? அது நல்லா கேட்குது. அதனால் எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் நல்லா விளம்பர படம் நடித்தேன், நான் நல்லா வாக்கிங் போனேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அடித்து விட்றது. அது எதுவுமே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க மாட்டீங்க. இது வந்து பாசிட்டிவாக வரும்னு நீங்கள் பண்ணுற பாதி செயல்கள் உங்களுக்கு நெகட்டிவாக தான் வந்து கொண்டு இருக்கிறது. செய்து முடித்த பட்டியல்களை உண்மையிலேயே செய்தது சிறியதாக இருந்தாலும் அதை சொன்னால் பரவாயில்ல, ஆனால் செய்யாமல் விட்ட பட்டியல் பெரியதாக இருப்பதால் அதுதான் மக்கள் கிட்ட அதிகமாக போகுது. அதனால் வெற்று விளம்பர திமுக மாடல் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து நேற்று முப்பெரும் விழாவில் திமுக ஆட்சி ஒரு நெருக்கடியான காலத்தில் தான் வந்தது. கொரோனா இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசினார், பல திட்டங்கள் சொன்னார். வெளிநாட்டுகளிலிருந்து லட்சக்கணக்கான முதலீடுகள் இருந்ததா நேற்று ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. நான் ஒரே லைனில் கேட்குறேன், வெளிநாட்டில் இருந்து முதலீடா வெளிநாட்டில் முதலீடா? வெளிநாட்டில் இருந்து முதலீடுனா அது இந்த தமிழ் மண்ணுக்கு நலன் பயக்கும். வெளிநாட்டில் முதலீடுனா ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான் நலம் பயக்கும். 4.25 வருஷத்தில் என்னென்ன நாட்டுக்கு போனீங்க? எத்தனை பேரோட போனீங்க? வித் ஃபேமிலி, வித்தோட ஃபேமிலி, இப்படி போனீங்க? எத்தனை ஜெர்னலிஸ்ட் அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க? ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் முடிந்து 1 மாதம் கழித்து அதே நிறுவனத்தோடு போய் ஜெர்மனியில் போய் ஒப்பந்தம் போடுறதுக்கு பேர் வெளிநாட்டு முதலீடா? இது வெளிநாட்டில் முதலீடு. அதுவும் அரசாங்கத்தின் முதலீடு கிடையாது, அதிகாரத்தில் இருப்பவர்களினுடைய முதலீடு. எப்படிங்க கூச்சம் இல்லாமல் இந்த ஒரு நாடகத்தை திரும்ப திரும்ப கண் துடைப்பு நாடகத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? நரேந்திர மோடி வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படியெல்லாம் விமர்சனம் செஞ்சாங்க? நரேந்திர மோடி எதையெல்லாம் பண்றாரோ அதை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம்ல, நரேந்திர மோடி எதெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்களா உண்மையான பகுத்தறிவு பேசுறீங்க? இல்லை, மத்தியில் தான் அவங்கள கடுமையாக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க, அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க. வரப்போலாம் கருப்பு கொடிலாம் காமிச்சாங்க. கருப்பு பலூன் வெள்ளை கொடையா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கருப்பு பலூன் விட்ட கைகள்லாம் இப்போ வெண்குடை வேந்தர்களா மாதிரி வெள்ளைக்குடை பிடித்து அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் தான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களே. என்கிட்ட பேசும்போது பயங்கரமாக தனியாக மெசேஜ் பண்ணும்போதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க, பார்லிமெண்ட் வந்துட்டா சண்டை போடுற மாதிரி போடுறாங்கன்னு. அது வந்து நடு வீதியில் பானையை உடைச்சிருச்சு. அதனால் எப்போதுமே இது அதிகார வெறிங்க. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, பர்சனலாக போகிறீங்களா சொல்லிட்டு போங்க. நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்களா, கொடைக்கானல் போகிறீங்களா, மலர் கண்காட்சி போகிறீங்களா, ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுமா, பர்சனலாக போகிறப்ப எப்படி சொல்ல முடியும்? ஏங்க சொல்லிட்டு போட்டுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பப்ளிக் வெல்ஃபேர்க்காக போகிறேன்னு சுதந்திரம் கிடைத்ததில் இருந்து இந்த ஆட்சி தொடங்குவதை வரை ஒரு மாநிலம் எத்தனை கடன் வாங்கியதோ அதே கடனை ஒரே ஆட்சியில் ஒரே ஆண்டில் வாங்குறீங்கன்னா என் தலையில் ஏன் கடனை சுமத்துறீங்க? ஏன் திரும்ப திரும்ப இந்த பொய் நாடகத்தை நடத்துறீங்க? ஏன் திரும்ப திரும்ப அதை விளம்பரப்படுத்துறீங்க? ஏன் வெளிநாட்டில இருந்து முதலீடு வருதுன்னு எப்போவோ இந்த நாடு நல்லா மாறிடும் நம்பிக்கொண்டு இருக்கிற இந்த ஏழை பாழைகளினுடைய வயிற்றில் அடிக்கிறீங்க? இங்கே நல்லா இருக்கிறது யார் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட குடும்பம், அதில் இருக்கக்கூடிய ஆண் வாரிசுகள், அதில் இருக்கக்கூடிய அவங்க விரும்புகிற, அவங்க எலிவேட் பண்ணுற, அவங்க எஸ்கலேட் பண்ணுற, அவங்க ஃபோர்கிரவுண்டில் நகர்த்துற அந்த ஒரு சிலர் மட்டும்தான், அவங்க நண்பர்கள் மட்டும்தான் உல்லாசமாக இருக்கிறாங்க. அப்படி கடன் வாங்கினாலும் மாநிலத்தோட வளர்ச்சிக்கு தானே அவர் பாடுபடுறதா சொல்கிறாரு. இப்போ நான் ஒரு டேட்டா சொல்கிறேன். தமிழ்நாடு இதற்கு முன்னாடி வளரலையா? கடந்த 11 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கங்க. லாஸ்ட் 11 ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், அதில் திமுக எத்தனை முறை ஜெயிச்சது? சும்மா கெஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டை நாங்கள் தானே வளர்த்தோன்றீங்க. 11 அசம்பிளி எலெக்ஷன்ஸில் நினைவு சரியாக இருக்கும்னா 4 எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று மைனாரிட்டி கவர்மெண்ட், ஜெயலலிதா அம்மா கடைசி வரைக்கும் போட்டு ஆடி அடின்னு நடிச்சாங்க. அப்போ 3 டென்யூர் தான் அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த மண்ணை ஆண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இந்த மண்ணில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்கள் சொல்கிறீங்களே, கல்வி கண்ணை திறந்த எங்கள் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்கள், தென்னாட்டின் பெர்னாட்சான் வர்ணிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள், இந்த மண்ணில் மண்ணுரிமை பேசி பெண்ணுரிமை பேசி பெண்ணுரிமைக்கு முன்னுரை எழுதி பெண் அடிமைத்தனத்துக்கு முடிவுரை எழுதிய எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களினுடைய காத்திரமான ஆத்திரமான கருத்துக்கள் விதையாகி விழுந்ததால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. நீங்க ஓவர் நைட்ல ஒபாமாவெல்லாம் ஆக்கல, நீங்க ஓவர் நைட்ல வளர்க்கல, நீங்க வளர்த்தது யாரு?
எங்கிருந்தோ வந்து பெட்டியை தூக்கிட்டு வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலே பெரும் பணக்கார குடும்பங்களாக இப்படி இருக்கிறது எப்படி? அவங்க மட்டுமா அங்காளி பங்காளிகள்லாம் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸில் ஆரம்பித்து சேட்டலைட் சேனல்ஸ் ஆரம்பித்து சினிமாவில் மோனோபோலியாக இருக்கிறது வரைக்கும் எப்படி? அப்போ வளர்ந்திருப்பது வளர்ச்சி என்பது ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியை விட ஒரு தனி குடும்பத்தினுடைய வளர்ச்சி அதீதமாக இருக்கிறது. இது உள்ளங்கை நெல்லிக்கனி. அதனை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சட்டப்பேரவையில் கடந்த இந்த ஆட்சியில் வந்து அறிவிப்பு பல்வேறு ஆயிரக்கணக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதில் 256 அறிவிப்புகள் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்லி வெளியிட்டு அப்புறம் ஏன் சார் அறிவிச்சிங்க? இல்லை பல 250 சொச்சமா 56 அது 256 பண்ண முடியல. சரணாகதி அடைஞ்சிட்டீங்க, கையை தூக்கிட்டீங்க. ஒரே ஒரு கோரிக்கை, அதை 515 மாற்றிக்கிங்க. தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றல. அந்த 500 சொச்சமும் அப்படியே ஆற்றுல போட்ட அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் இது முதல்வருக்கு மனு கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு போய் வைகை ஆற்றுல போட்டாங்களே. என்ன ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். எத்தனை ஸ்டாலினுங்க? அந்த ஸ்டாலின் இந்த ஸ்டாலின். சரி, அந்த மனுவை போட்டாங்க பாருங்க. அது மாதிரி 500 சொச்சம் தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றல. சட்டமன்றத்தில் சொன்ன 200 சொச்சம் அறிவிப்புகளையும் நிறைவேற்றல. அப்போ இது உண்மையிலேயே நான் வந்து நிமிர்த்திட்டேன் அப்படின்றாங்கல்ல, தலை நிமிர்த்திட்டேன், தலைகுனியை விட மாட்டேன்ட்டீங்களே. தமிழ்நாடு இன்னைக்கு தலைகுனிந்திருப்பதற்கு காரணமே இப்படி ஒரு பொல்லாத ஆட்சி தான். இது வந்து பத்திரிகைகளில் ஊடகங்களில் சின்ன பெட்டி செய்தியாக தான் வரும் தெரியுமா? ஃப்ளாஷ் நியூஸில் இந்த மீடியாவை வளைத்து, அந்த மீடியாவிலையும் சில பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து ஒரு பேரோலில் கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து இந்த ஆளும் கட்சிக்கு ஆதரவான கருத்துக்களை மட்டுமே பரப்பி, உண்மையான பிரச்சனை இருக்கு பாருங்க, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தூணாக இருக்கிற இந்த ஊடகத்தை வளைத்து உங்களுக்கு ஜால்ரா தட்டுறவங்களா மாற்றி வச்சிருக்கீங்க பாருங்க. இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. இல்லை, அந்த 256 அறிவிப்புகளில் முக்கியமாக சென்னை நகரத்துடைய வளர்ச்சிக்காக சில அறிவிப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே தற்போது அது அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நோ ஒண்டர் பிரதர், ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. சுமார் ஒரு 25 ஆண்டுகள் சென்னையை நான் திரும்பி பார்க்குறேன். ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து சிறுவனாக இருந்து நான் வளர்ந்து போய் வந்த ஏரியாலாம் பார்க்குறேன். என்னால் கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும், மழை பெஞ்சா அரை மணி நேரம் மழைக்கு எங்கே தண்ணி நிற்கும்னு என்னால் சொல்ல முடியும். பெருவெள்ளத்தப்ப ட்விட்டரில் எத்தனை பேர் எங்கெங்கே வெள்ளம் நிற்குதுன்னு போட்டாங்க. இது எத்தனை பெரிய டேட்டா. அந்த டேட்டாவெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி எலக்ட்ரானிக் எவிடன்சஸாக மாற்றி கிட்டத்தட்ட 25 மாநகராட்சி இருக்குது, 38 மாவட்டம் இருக்குது, 40 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. எவ்வளோ அழகாக அட்மினிஸ்ட்ரேஷனை பிரித்து கொடுத்துருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் டேட்டாவை வைத்து சென்னையில் மழை பெஞ்சா மழைநீர் வடிகால் வந்து கிட்டத்தட்ட 4000 கோடின்றாங்க சற்றொப்ப. ஆமாம், அதை எவ்வளோ அழகாக சால்வ் பண்ணியிருக்கலாம். இவங்களுக்கு அந்த இன்டென்ஷனே கிடையாது. அவர் ஸ்டைலே சொல்லணும்னா கரப்ஷன், கமிஷன் தலைவிரித்து ஆடுவதால் மக்களை குறித்து மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை கிஞ்சித்தும் அவர்களுக்கு இல்லை. அதனால தான் சென்னை சார்ந்த அந்த 256 அறிவிப்புகள் இனி செயல்படுத்தவே முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் ஒரு சின்ன செய்தியாக போடுறாங்க. இதுதாங்க தலைப்பு செய்தி. இதுக்கு மேலே என்னங்க தலைப்பு செய்தி? ஒரு கவர்மெண்ட்டே இப்படி வந்து சொல்லுது, ஒரு கட்சி சொல்லுது நான் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, பெருமையாக சொல்லுறது. ஆமாம், நீட்டை வந்து எங்களால் விளக்க முடியல. அண்மையில் சொல்லி இது பெருமைப்பட்டு சொல்கிற விஷயமா? மார்த்தட்டி சொல்கிற விஷயமா? மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. இல்லை, அத்தனை பேர் நீங்கள் ஓட்டு போட்டீங்களா? நான் ஓட்டு போட்டேங்க, மன்னிப்பு கேளுங்க. இல்லை, மத்தியில் காங்கிரஸுடன் கூட்டணி அமைந்திருந்தால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும். காங்கிரஸோட கூட்டணி அமைக்க நான் கவுன்சிலர் கூட கூட்டணி அமைச்சாங்க. ஏன் அப்போ அந்த ப்ராமிஸை கொடுத்தீங்க? நீட்டை ஒழிக்கும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னீங்களா இல்லையா? முதல்ல சொன்னாங்க. கண்டிப்பாக. போன வருஷம் வரைக்கும் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையேன்னு முட்டு கொடுத்தாங்க. இப்போ தான் சரணாகதிக்கே வந்திருக்கிறாங்க. அதுவும் பெருமையா, ஆமாம் என்னால் விளக்க முடியவில்லை. அப்புறம் ஏன் சார் சொன்னீங்க? அப்போ இதை தான் எங்கள் தலைவர் அழகாக சொன்னார். இதை அரியலூர் அடிச்சார் பாருங்க. சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் கொடுக்குறவர் கிடையாதுங்க எங்கள் தலைவர். சாதனை செய்யக்கூடிய சொல்யூஷன் ஓரியன்டான விஷயங்களை பேசுபவர், அதை செய்து காட்டக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவனுடைய வெற்றி தலைவர் விஜய். வெயிட் அண்ட் வாட்ச். எங்களே நீங்கள் சொல்கிறீங்க புதிய எதிரிகள், புதிய சக்திகள். யாராவது உங்களுக்கு எதிராக உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டா அவங்க வந்து எதுவுமே தெரியாது, அரசியல் அரிச்சு விடியே தெரியாதும்பீங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இதை சொன்னாங்க. இன்னைக்கு வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது? புதியதாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கல. என்ன? அரசியல் மயமாக்கப்படலை யாரும். ஷோப்பா, முப்பெரும் விழா பார்த்தீங்களாப்பா? முப்பெரும் விழா முடிஞ்சு அவங்க போகிற மக்கள்லாம் பார்த்தீங்களா? வாழைத்தார பிச்சு கஷ்டமாக இருக்குது. நான் மக்களை குறை சொல்ல மாட்டேன். ஒரு வாழைப்பழம் வாங்க கூட வக்கில்லாத மக்களை வந்து நீங்கள் வந்து இப்படி இந்த நிலைமையில வறுமையில் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு யார் காரணம்? சரி, நம்மள சொல்லுவாங்க பெரும் மக்கள் திரள், பல லட்சம் கூட்டம் வருது, ₹1 காசு தரலை, விஜய் சாரை பார்க்கணுன்னு வராங்க, தாய்மார்கள் இருமரங்களையும் நிற்கிறாங்க, இந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள்னு மத சாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு யூனிவர்சல் கரிஷ்மாவோட விஜயீர்ப்பு விசையில் நிற்கிறாங்க.
அங்க எங்கேயாவது இதை போன்ற ஒரு விஷயத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? வாழைத்தரம் இழுத்துட்டு போயிருக்கிறாங்களா? ஆனா என்ன சொல்லுவீங்க, நீங்க அரசியல் மயப்படத்துல இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க, விசில் எடுத்தாங்க குஞ்சு, விதவிதமான வார்த்தைகள், பட்டங்கள். நான் என்ன கேட்கிறேன், நீ தானே அரசாண்ட, எங்களால நீ பொலிட்டிசைஸ் பண்ணியா? தமிழ்நாடு சில டேட்டால நல்லா வருதுன்னா அந்த கிரெடிட்டை திருடுறதுக்கு நீ வர. ராகுல் காந்தியை சொல்லணும்னா அவங்க வந்து ஓட்டு திருடர்கள்னு பிஜேபி சொல்றாரு, ஓட் சோர் அப்படின்றாரு. இங்க கிரெடிட் சோர். இவங்க நல்ல டேட்டா வந்தா அந்த கிரெடிட்டை திருடுற, இளைஞர்கள் நல்லா இல்லை அப்படின்னா அந்த கிரெடிட்டை வந்து நீ வந்து எடுத்துக்க மாட்டேன், அந்த பொறுப்பை வந்து நீ எடுத்துக்க மாட்டேன். அப்போ உண்மையான அசல் சோர் வந்து இவங்க தான். அதனால அரசியல் மயப்படுத்தலை, அரசியலா இல்லாமல் சொல்றக்கூடிய அடிப்படை அருகதை தகுதி இப்போது இருக்கிற திமுக அதை இழந்துருச்சு. திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, செய்தியாளர்கள் கேட்குறாரு, தாவேகா தலைவர் வந்து உங்களுடைய அமைச்சரை குறித்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு. அதற்கு அவங்க வந்து எங்களை விமர்சனம் செய்து தான் அவர் வந்து விளம்பரம் தேடிக்கொள்கிறார் அப்படின்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ் சினிமாவில் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு முறை ஒன்று சொன்னார், தளபதி விஜய் அவர்கள் தான் கடைசி சூப்பர் ஸ்டார் என்று கே பாலச்சந்தரே சொன்னார். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தென்னிந்தியா முழுக்க, தென்னிந்தியா மட்டும் கிடையாது, தமிழ் மொழி பேசும் மக்கள் இருக்கக்கூடிய 196 நாடுகளில் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவங்க வீட்டில் டிவி இருக்குல்ல, அந்த இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் ஃபேக்டர். எங்களுக்கு எதுக்கு விளம்பரம்? இல்லை தெரியாமல் கேட்குறேன், எதுக்கு விளம்பரம்? சொல்றது கொஞ்சம் பொருத்தமாக சொல்ல வேண்டாமா? யார் தெரியுமா விளம்பரம் தேடிக்கிறா? ஒத்த மனுஷன் பேசின பிறகு கரைவெட்டியை மடிச்சு கட்டிட்டு அடுத்த நாள் 16 அமைச்சர்கள் பேசிட்டாங்க பாருங்க, அவங்க விளம்பரம் தேடிக்கிறாங்க. யார் தெரியுமா விளம்பரம் தேடிக்கிறா? நேரடியாக தாக்க துப்பு இல்லாம, திராணி இல்லாம, அரசியல் கருத்து ரீதியாக பேசுவதற்கு வக்கு இல்லாம, மறைமுகமாக 1000 நெருக்கடிகளை போட்டு கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டு, இந்த மணல் கயிறு படத்துல விசு திருமணம் இதெல்லாம் ஏற்பாடு செய்வார். அப்ப எஸ்வி சேகர் கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பார், ப்ராக்டிக்கலி லாஜிக் இல்லாத கண்டிஷன்ஸ். அந்த எஸ்வி சேகரே பரவாயில்ல போலரு. ஆனா இப்ப இருக்கக்கூடியவங்க கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டு நெருக்கடி தந்து இவங்க தான் எங்களை வச்சு விளம்பரம் தேடிக்க முயற்சி பண்றாங்க. அதனாலதான் நம்ம தலைவர் சொல்வாரு, இது வெற்று விளம்பர மாடல், இது திராவிட மாடல் கிடையாது, வெற்று விளம்பர மாடல். இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லி அவங்களை அடிக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா இந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக வெற்று விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய மாடல் இப்போது இருக்கக்கூடிய இந்த திமுக திராவிட மாடல் தான். நானும் ஒரு பங்கு சொல்லுகிறேன், இது வெற்று விளம்பர மாடல். இறுதியாக தமிழக வெற்றி கழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் போடப்பட்டிருக்கிறாங்க. எஸ், கட்சியுடைய உறுப்பினர்கள் அதிகப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு சார்? அப்பாயிண்டட் நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர், பூத் லெவல் ஏஜென்சி கிட்டத்தட்ட 60,000க்கும் மேலே, 38 மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனில் வெளியே தெரியாமல் எந்த கட்சி பதவி இல்லாமல் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பல கோடி பேர் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எப்படி திமுகக்கு திராவிடர் கழகம்னு ஒரு அமைப்பு பேரலல் நரேஷனாக வந்துகிட்டு இருக்கோ, அது மாதிரி இன்னைக்கு நீங்கள் டிவிக்கேன்னு பார்க்குறீங்க, இன்னைக்கு ஒரு குழந்தையா பார்க்குறீங்க. நோ, 30 ஆண்டுகளாக விஎம்ஐ விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு சக்தி இந்த மண்ணில் வேலை பார்த்துருக்கு. கேரளாவில் ரத்தம் தேவைப்பட்டால் தமிழ்நாட்டில் இருந்து பைக்கில் பறந்து ரத்தம் கொடுத்து வந்த என் கண்மணிகள் இருக்காங்க டிவிக்கேல, விஎம்ஐயில். எல்லாரும் குடிப்பகத்தை பார்த்து நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, அதுக்கு ஆலைகள் நடத்தும் பொழுது படிப்பகம் நடத்தினவங்க எங்களுடைய தம்பிங்க. தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊரு, வீட்டுக்கு வீடு, விஜய் விஜய் விஜய். இங்க விஜய் நான் விஜய் தான் இனிமே பாலிடிக்ஸ். அதோடைய எடுத்துக்காட்டை தான் இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள். அதனால இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்படி கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளார அடுத்த மக்கள் சந்திப்பு வந்துருச்சா? போன மக்கள் சந்திப்பு முடிந்த பொழுது இன்னும் அடங்கவே இல்லை. நாம பண்ற மாதிரி செட்டப்லாம் போட ஆரம்பிச்சாங்களா? 3 நாட்கள் நடத்துவோம், 7 நாட்கள் நடத்துவோம்னு மார்த்தட்டினவங்களாம் 1.5 மணி நேரத்துக்கு வந்தாங்களா? யார்கிட்டையும் பேசாம அப்படியே கான்வாயில மட்டும் பேசினவங்களாம் கீழே இறங்கி செட்டப் செய்தவங்க கிட்ட தனக்கு தானே போய் கை கொடுத்துக்கிறாங்களா? பேசுற தொனி மாறி இருக்கா? பேசு பொருள் மாறி இருக்கா? கருப்பொருள் மாறி இருக்கா? அடுத்த அதிகாரம் மாறும், ஆட்சியும் மாறும். அதுதான் நடக்க போது. வெயிட் அண்ட் வாட்ச். இவ்வளவு நேரம் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.